நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது எனவும், ஆனால் அடுத்தடுத்து சில காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட்டு தமிழகத்திற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார். நன்றி ரிதி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்று தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகரும், தமிழகத்தின் மேற்கு திசை நோக்கி நகரும் என்றும், அது நகரக்கூடிய பட்சத்தில் முதற்கட்டமாக வடகடலூர் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும், அதற்கு பிறகு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அது மேற்கு நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதே போன்று டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் இன்றைய நிலையில் அந்த நிலவரம் எப்படி இருக்கு அப்படின் போது தடாலடியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்து காற்று சுழற்சியாக மாறியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள், குறிப்பாக ஒரு 4 நாட்களுக்கு பரவலாக, குறிப்பிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இல்லாமல் பரவலாக நாளை மறுநாள் உள்ளிட்ட அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் முழுக்க பரவலாக மழை இருக்கும். ஆனால் அந்த மழை பொழிவால் ஒரு பெரிய அளவிலான பாதிப்போ தாக்கமோ தமிழகத்தில் இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது தமிழகம், சென்னை தப்பியது என்று கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ தப்பிய சென்னை வருகின்ற 15ஆம் தேதி தப்பிக்குமா என்பதுதான் இப்போ நம் முன் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா, நமக்கு பிரத்யேகமாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் பல தகவல்களை கொடுத்திருக்காரு. அந்த தகவலை தான் நம்ம இப்போ விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது முதற்கட்டமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தின் மேற்கு நோக்கி நகர்ந்து 2 பிரிவுகளாக இருந்தது. 2 பிரிவுகளாக மேற்கு நோக்கி நகர்ந்து வட கடலோர மாவட்டங்கள், அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியொட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்த விளக்க புகைப்படங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். குறைவாக நீராவி சுமக்கக்கூடிய காற்று, கடும் குளிர் கொண்ட குளிர் காற்று அப்படின்னு பல்வேறு நிலைகளை கடந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த காற்று தாழ்வு பகுதியும் மையப்பகுதி நம்ம பார்க்கலாம். இது இன்று காலை எடுக்கப்பட்ட நிலவரம். அதற்கு அடுத்த விளக்க புகைப்படம் நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்த அந்த விளக்க புகைப்படத்தில் 2 பகுதிகளாக உருவான அந்த காற்று தாழ்வு பகுதியானது எங்கெங்கே போய் அது நின்று இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, 2 பகுதிகளாக உருவான காற்று தாழ்வு பகுதியானது நெல்லூர், சென்னை ஆந்திரா ஒட்டிய பகுதியில் ஒரு காற்று தாழ்வு பகுதியாகும். அதற்கு பிறகு இன்னொரு காற்று தாழ்வு பகுதி அப்படிங்கிறது புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஒட்டியும் 2 பிரிவுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்று காலை எடுக்கப்பட்ட ரேடார் புகைப்படம் இது. இந்த ரேடார் புகைப்படத்தில் இன்று காலை 2 பகுதிகளாக பிரிந்திருந்தாலும் கூட இப்போ கரண்டா வெளியிடக்கூடிய அறிக்கை என்பது அது காற்று தாழ்வு பகுதி என்பது வலுவிழந்து காற்று சுழற்சியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த காற்று தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் கூட அடுத்த சில நாட்களுக்கு மழை பொழிவு பரவலாக இருக்கும். ஆனால் பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதில் நாம பார்க்கிறோம், நவம்பர் 15 கரை தொட வரக்கூடிய சுழற்சி அப்படிங்கிற ஒரு நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். அதுதான் அடுத்து வரக்கூடிய சென்னையை நோக்கி, தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நவம்பர் 15ஆம் தேதி கரை தொடங்க வரக்கூடிய ஒரு சுழற்சியானது சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகி அதற்கு பிறகு தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது 15ஆம் தேதி கரை தொடங்கக்கூடிய நிலையில் அதற்கு பிறகு 15, 16, 17, 18 ஆகிய தேதிகளில் மழை பொழிவு என்பது பரவலாக இருக்கும். இது அடுத்த கட்டமாக தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்று தாழ்வு பகுதிக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நிலையாக பார்க்கப்படுது. ஆனால் அதற்கு பிறகும் கூட அடுத்தடுத்து சில நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வுகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த நவம்பர் 21, 22, 23 ஆகிய நாட்களில் குமரிக்கடல் நோக்கி ஒரு சுழற்சி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 21, 22, 23 நாட்களில் குமரிக்கடல் நோக்கி ஒரு சுழற்சி வரும் அப்படின்னும், அது இந்த சுழற்சியினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 23ஆம் தேதிக்கு பிறகு நவம்பர் 25, 26, 27 ஆகிய நாட்களில் ஏற்கனவே உருவான அந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அந்த சுழற்சியானது அதீதமாக வலுப்பெறும். அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும், தாழ்வு மண்டலமாக கூட வலுப்பெறும். அப்படி வலுப்பெறக்கூடிய பட்சத்தில் தெற்கு இலங்கை ஒட்டி அது கன்னியாகுமரி நோக்கி நகரக்கூட வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 25, 26, 27 ஆகிய நாட்களில் வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது கன்னியாகுமரி நோக்கி வரக்கூடிய பட்சத்தில் அது எந்த திசையை நோக்கி நகருதோ அந்த திசையை
மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கன்னியாகுமரி நோக்கி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது எந்த திசையை நோக்கி, தமிழகத்தில் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அந்த திசையினுடைய நகர்தலை பொறுத்து மழை பொழிவுடைய மாற்றம் இருக்கும். அந்தந்த மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக இப்போ இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் கூட நாம தப்பித்தோ மழை பொழிவு இருக்காது அப்படின்னு நாம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து 15ஆம் தேதி முதல் 21, 22, 23ஆம் தேதியும் அதைத் தொடர்ந்து 25, 26, 27 ஆகிய தினங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து உருவாகி இருக்கு. அது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது. அது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய மழை பொழிவு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கணிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட வானிலை பொறுத்த வரைக்கும் நொடிக்கு நொடி மாறக்கூடியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வானிலை நிலவரத்தை பொறுத்து நாம கொடுக்கப்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அது ஏதேனும் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும்.